ശ്രീമദ്ദേവി ഭാഗവതം പഞ്ചമസ്കന്ധം 5ാவது സ്കന്ധത്തിലെ 22ാவது അധ്യായം. தேவர்களை தேவி காப்பாத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டா. வியாச பகவான் ஜனமேஜயன் கிட்ட தேவியோடு அந்த திருவிளையாடல் கதைகளை சொல்லறதுக்கு ஆரம்பிக்கிறார். அதனால வியாச உவாஜா பராஜிதாசுரா சர்வே ராஜ்யம் சும்பசாசஹ ஏவம் வருஷசஹஸ்ரம் தோ ஜகாம நிருபசத்தமா. தேவர்களெல்லாம் தோத்து போனா சும்பன் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டான். அதனால ஜனமேஜய ராஜாவே இப்படி 1000 வருஷங்கள் கடந்து போச்சு. 2வது ஸ்லோகம். பிரஷ்டராஜ்யஸ்ததோ தேவாஸ்சிந்தாமாபுசுதுஸ்தரான் குரும் துக்காதுராஸ்தேது பப்ரச்சுரிதமாத்ருதா. ராஜ்ய பிரஷ்டர்களான தேவர்கள் எல்லாரும் கூடி ஆலோசனை பண்ணினா. தேவர்கள் எல்லாரையுமே இந்த அசுரன் தேவலோகத்திலிருந்து துரத்தி அடிச்சுட்டான். அவளெல்லாம் பர்வதங்களில இருக்கிற குகைகளில ஒளிஞ்சு வசிச்சுட்டு இருக்கா. அவளெல்லாம் கூடி சேர்ந்து யோசனை பண்ணினா. ரொம்ப ரொம்ப துக்கம் அனுபவிக்கிற அவ தேவகுருவான ப்ரகஸ்பதிட்ட போய் ரெஸ்பெக்டோடு கூடிட்டு இப்படி குரு கிட்ட சொன்னா. 3வது ஸ்லோகம். கிம் கர்த்தவ்யம் குரோ ப்ரூஹி சர்வஜ்ஞஸ்த்வம் மகாமுனி உபாயோஸ்தி மகாபாகா துக்கஸ்யாபிநிவృత్తயே. எங்களோடெல்லாம் குருவாய் இருக்கிற ப்ரகஸ்பதி குருவே, நாங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை. மகாமுனியாக்கும் நீங்கள், சர்வஞானியாக்கும் நாங்கள் இப்ப அனுபவிக்கிற இந்த துக்கத்துக்கு ஒரு நிவர்த்தி இல்லையா? 4வது ஸ்லோகம். உபசார பரானூனம் வேதமந்திரா சஹஸ்ரஷ வாஞ்சிதார்த்தகரானூனம் சூத்ரை சம்லட்சிதா கிலா. சூத்திரங்கள் அப்படின்னாக்கா ஃபார்முலாஸ். நாரதீய பக்தி சூத்திரம் மாதிரி இருக்கிற சூத்திரங்கள். சூத்திரங்களால இண்டிகேட் செய்யப்பட்ட உபசாரங்களோடு கூடின வேத மந்திரங்கள். நிறைய ஆசைகளை பூர்த்தீகரிக்கிற வேத மந்திரங்கள் 1000 கணக்குக்கு இருக்கே. 5வது ஸ்லோகம். இஷ்டயோ விவிதா ப்ரோக்தா சர்வகாம ஃபலப்ரதா தா குருஷ்வ முனே நூனம் த்வம் ஜானாசி ஜதத்க்ரியா. எல்லாவித ஆக்ரகங்களை நடத்தி தரக்கூடிய யாகங்களை பற்றியும் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே மகர்ஷே. நீங்கள் எங்களுக்காக அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ப்ரகஸ்பதி அப்படிங்கிற குருட்ட தேவர்கள் சொல்றா. என்ன செஞ்சா நாங்கள் நன்னா இருப்போமோ அதை நீங்கள் செய்யணும். அதுக்கு என்ன பூஜை வேணுமானாலும் செஞ்சுக்குங்கோ, என்ன யாகம் வேணுமானாலும் செஞ்சுக்குங்கோ. அந்த மாதிரி உபாயங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்னா தெரியவும் செய்யும். அதுல எங்களுக்கு சந்தேகம் ஒன்றும் இல்லை. 6வது ஸ்லோகம். விதி சத்ரு விநாசாய யதோதிஷ்ட சதாகமே தம் குருஷ்வாத்ய விதிவத் யதானோ துக்க சம்சயா.
சத்ருக்களை இல்லாம பண்றதுக்காயிட்டு ஆகம சாஸ்திரங்களில் விதிச்சிருக்கிற கர்மங்களை விதிப்படி செஞ்சு எங்களோட துக்கத்தை இல்லாம பண்றதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். 7வது ஸ்லோகம். பவேதாங்கிரசாத்யைவ ததாத்வம் கர்த்துமர்ஹசி தானவானாம் விநாசாய ஆபிசாரம் யதாமதி. அங்கிரசோடு வம்சத்தில் இருக்கிறவரே, நீங்கள் இன்னைக்கே அசுரர்கள் எல்லாம் அழியறதுக்கான ஏதாவது யாகங்களை உங்களோட புத்திக்கு தகுந்த மாதிரி செய்யறதுக்கு ஆரம்பிக்கணும். சத்ருநாசம் உண்டாகணும். தேவர்களோட வார்த்தைகளை கேட்டு பிருகஸ்பதி, தேவகுரு பிருகஸ்பதி தேவர்களுக்கு கிட்ட பதில் சொல்றார். அதனால பிருகஸ்பதி உவாச்சா, பிருகஸ்பதி ருவாச்சா. 8வது ஸ்லோகம். சர்வே மந்திராச்ச வேதோக்தா தெய்வாதீன ஃபலாச்ச தே ந ஸ்வதந்திராசுராதீஷ ததைகாந்த ஃபலப்ரதா. தேவர்களோடெல்லாம் ஈஸ்வரனாயிருக்கிற தேவேந்திரா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா மந்திரங்களும் பகவானோட அனுகிரகத்தால நல்ல ரிசல்ட்டை கொடுக்க கூடின மந்திரங்களாக்கும். ஒரு சில விஷயங்களுக்கு அது கரெக்டான பலம் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, நினைச்சபடி உபயோகிக்கிறதுக்கு ஒன்றும் முடியாது. பகவானோடு அனுகிரகம் உண்டானாதான் எல்லா மந்திரங்களும் நமக்கு பலன் அப்படிங்கிறத தரும். 9வது ஸ்லோகம். மந்திராணாம் தேவதாயூயம் தேது துக்கைக பாஜனம் ஜாதாஸ்ம காலயோகேன கிம் கரோமி பிரசாதனம். மந்திர தேவதைகளான நீங்களாகட்டும், இப்போ துக்கம் அனுபவிக்கிறீர்கள். அப்படி சம்பவிச்சது காலம் இப்போ உங்களுக்கு அனுகூலம் இல்லை. அதனாலேயாக்கும் நான் யஜ்ஞம் பண்ணி உங்களை எப்படி சாட்டிஸ்ஃபைடு ஆக்குவேன். காலம் அனுகூலமா இருந்தாதான் எந்த ஒரு யஜ்ஞம் செஞ்சானாலும் அதனோடு பலன் கிடைக்கும். பூஜை செஞ்சாலும், மந்திரம் சொன்னாலும், நாமம் சொன்னாலும், யாகம் செஞ்சானாலும் காலம் அப்படிங்கிறது நமக்கு அனுகூலமானாதான் அது பலிக்கும். இப்போ உங்களுக்கு காலம் சரியில்லை. இப்ப என்னத்தை யஜ்ஞத்தை பண்ணி நான் உங்களை காப்பாற்றட்டும். 10வது ஸ்லோகம். இந்திராக்னி வருணாதீனாம் யஜனம் யஜ்ஞ கர்மசு தே யூயம் விபதம் பிராப்தா கரிஷ்யந்தி கிமிஷ்டயா. யஜ்ஞ கர்மங்களில யஜ்ஞம் செய்யறது இந்திரன், அக்னி, வருணன் இப்படி இருக்கிற திக்பாலகர்களை ஆக்கும். திக்பாலர்களாயிருக்கிற எல்லாரும் இப்போ சும்பனோடு കൺട്രോളിലേക്കും ഇരിക്കാൾ. എല്ലാവർക്കും ഇപ്പൊ ആപത്താക്കും. പിന്നെ എന്നത്തുകാക്കും യാഗങ്ങളെ ചെയ്യണം. 11வது ശ്ലോകം. അവശ്യം ഭാവി ഭാവാനാം പ്രതികാരോ ന വിദ്യതേ ഉപായസ്ത്വത്ര കർത്തവ്യ ഇതി ശിഷ്ടാനുശാസനം. ஒரு விஷயம் நடந்துதான் ஆகும் அப்படின்னு நினைக்கா அதுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது இல்லை. விதிப்படிதான் எதுவும் நடக்கும். இருந்தா கூட அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கா அப்படின்னு தேடணும் அப்படின்னு
சொல்லப்படுறது. 12வது ஸ்லோகம். தெய்வம் ஹி பலவத் கேஜித் பிரவதந்தி மனிஷினா உபாயவாதினோ தெய்வம் பிரவதந்தி நிரர்த்தகம். தெய்வம் அப்படிங்கிறது விதியாக்கும். அந்த விதி அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு ஞானிகள் சொல்லறா. அந்த விதியை மறிகடக்கிறதுக்கான உபாயங்கள் அப்படிங்கிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லறா. 13வது ஸ்லோகம். தெய்வம் சைவாப்யுபாயஸ்ச த்வாவேவாபிமதௌ நிருணாம் கேவலம் தெய்வமாஸ்ரித்ய ந ஸ்தாதவ்யம் கதாஜனா. மனுஷா விதியையும் உபாயத்தையும் ரெண்டையும் ഒരുപോലെ ആശ്രയിക്കണം. വിധിയെ മാത്രം ഒരുപോതും ആശ്രയിക്കக்கூடாது. 14வது ஸ்லோகம். உபாய சர்வதா கார்யோ விசார்ய ஸ்வதியா புனா தஸ்மாத் ப்ரவீமிவ സർവാൻ സംവിചാര്യ പുനഃ. സ്വന്തം ബുദ്ധി ഉപയോഗിച്ച് യോസന பண்ணி எப்படியாவது இந்த விதியை மறிகடக்கிறதுக்கு ஒரு உபாயத்தை தேடத்தான் வேணும். அதனால நான் மறுபடியும் யோசிச்சுட்டு நிறைய யோசனை பண்ணிட்டாக்கும் உங்ககிட்ட நான் இதா சொல்லுறது. 15வது ஸ்லோகம். புரா பகவதி துஷ்டா ஜகான மகிஷாசுரம் யுஷ்மாபிஸ்து சுதா தேவி வரதானம் ததாவதா. முன்னால பகவதி குஷி ஆயிட்டு தேவர்களுக்கு சப்போர்ட் ஆயிட்டு சந்தோஷமாயிட்டு மகிஷாசுரனை வதிச்சா. அன்னைக்கு நீங்கள் எல்லாம் ஸ்துதிச்சோன தேவி உங்களுக்கு வரம் கொடுத்திருந்தாளே, மறந்து போயிட்டேளா? 16வது ஸ்லோகம். ஆபதம் நாசயிஷ்யாமி சம்ஸ்மிருதா வா சதைவ ஹி யதா யதா வோ தேவேஷா ஆபதோ தெய்வ சம்பவா. எப்பெல்லாம் உங்களுக்கு ஆபத்து உண்டாகிறதோ அப்பெல்லாம் என்ன நினைச்சா போரும் அந்த ஆபத்தை நான் இல்லாம பண்ணிடுறேன். எப்பெல்லாம் ஆக்குமோ காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு சப்போர்ட்டா இல்லையோ அப்பெல்லாம் ஆக்கும் ஆபத்து அப்படிங்கிறது வருமே, அந்த டைம்ல என்ன கூப்பிடுங்கோ, நான் உங்களை காப்பாத்திடுறேன் இப்படின்னு எல்லாம் வாக்குறுதி கொடுத்தாளே அம்பாள், மறந்துட்டேளா? 17வது ஸ்லோகம். பிரபவந்தி ததா காமம் ஸ்மர்த்தவ்யாஹம் சுரை சதா ஸ்மிருதாஹம் நாசயிஷ்யாமி யுஷ்மாகம் பரமாபதா. எப்பெல்லாம் ஆக்குமோ உங்களுக்கு ஆபத்து சம்பவிக்கிறது அப்பெல்லாம் தேவர்களான நீங்கள் என்ன நினைச்சுக்குங்கோ, நினைச்ச உடனே உங்களோட ஆபத்துகளை எல்லாம் நான் இல்லாம பண்ணிடுறேன் அப்படின்னு தேவி வாக்குறுதி கொடுத்திருந்தாளே, அத மறந்துட்டேளா அப்படின்னு ப்ரஹஸ்பதி இங்க தேவேந்திரன் தொடங்கின தேவர்கள்கிட்ட எல்லாம் கேட்கிறார். 18வது ஸ்லோகம். தஸ்மாத் ஹிமாஜலே கத்வா பர்வதேசு மனோஹரே ஆராதனம் சண்டிகாயா குருத்வம் பிரேம பூர்வகம். அதனால ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிற ஹிமாச்சல பர்வதத்துல போய் பக்தியோடு கூடிட்டு நீங்கள் சண்டிகாதேவிய பஜிச்சுக்குங்கோ அப்படின்னு ப்ரஹஸ்பதி தேவர்களோட குருவான ப்ரஹஸ்பதி சொல்றார். 19வது ஸ்லோகம். மாயாபீஜ விதானஜ்ஞா தத்புரச்சரணேரதா ஜானாம்யஹம் யோகபலாத்
പ്രസന്നാ സാ ഭവിഷ്യതി. മായാബീജമന്ത്രം தெரிஞ்சு வேணும் ஜபிக்கிறதுக்கு. புரஸ்சரணவும் செய்யத்தான் வேணும். ஜபத்தோடு அங்கமாயிட்டு அந்த மந்திரத்தால செய்யற ஹோமம் தேவி அதனால சாட்டிஸ்ஃபைட் ஆவல் அப்படின்னு யோக பலத்தால நான் இதா தெரிஞ்சுட்டேன். அதனால தேவியோடு மாயாபீஜ மந்திரம் ചണ്ഡികാദേവി മൂന്ന് ഗുണങ്ങളെ സ്വീകരിച്ച് രജോ ഗുണിയായിട്ടും സദ്ഗുണിയായിട്ടും തമോ ഗുണിയായിട്ടും അവതാരം பண்ணிருக்காளே. பார்வதி தேவியாയിട്ടും லக்ஷ்மி தேவியாയിട്ടും சரஸ்வதியாയിട്ടും அவதாரம் பண்ணிருக்காளே. அந்த திரிமூர்த்தி சக்தி ரூபிகளோடு பீஜ மந்திரத்தை தெரிஞ்சு வேணும் ஜபிக்கிறதுக்கு. ஜபத்தோடு அங்கமாயிட்டு செய்யற புரஸ்சரணவும் செஞ்சு புரஸ்சரணம் அப்படிங்கிறது ஜபத்தோடு அங்கமாயிட்டு அந்த மந்திரங்களால செய்யற ஹோமம் அதெல்லாம் செஞ்சுட்டு அம்பாளை பிரீதிப்படுத்தினா தேவி அதனால சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவள் அப்படின்னு என்னோடு தபோயோக பலத்தால நான் தெரிஞ்சின்றேன். 20வது ஸ்லோகம். துக்கஸ்யாந்தோத்யயுஷ்மாகம் दृश्यते नात्र संशया तस्मिन् शैले सदा देवी तिष्ठति मया श्रुतम्. உங்களோட துக்கம் இனி நிறைய நாளைக்கு நீங்கள் அனுபவிக்கண்டாம் அப்படின்னு தோணுறது. சந்தேகம் அப்படிங்கிறது வேண்டாம். அந்த பார்வதி தேவி கூப்பிட்ட மாத்திரத்துல ஓடி வருவாள் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். 21வது ஸ்லோகம். ஸ்துதா சம்போதிதா சத்யோ வாஞ்சிதார்த்தான் பிரதாஸ்யதி நிச்சயம் பரமம் கிருத்வா கச்சத்வம் வை ஹிமாலயம். ஸ்துதிக்கவும் பூஜை பண்ணவும் செஞ்சானா உடனடியா என்ன நினைக்கிறோமோ அந்த ஆக்கிரகங்களை நிவர்த்தி பண்ணி தருவாள் தேவி. கேட்டதெல்லாம் அள்ளி அள்ளி தானம் பண்ணறவளாக்கும் அந்த தேவி. திருடமான தீர்மானத்தோடு கூடிட்டு நீங்கள் தேவிய பிரத்யட்சப்படுத்தத்தான் செய்வோம் அப்படிங்கிற தீர்மானத்தோடு கூடி நீங்கள் ஹிமாலயத்துக்கு போய்க்குங்கோ. 22வது ஸ்லோகம். 22வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் தேவகுரு ப்ரஹஸ்பதி சொல்ற மாதிரியும் 2வது லைன் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாசன் சொல்ற மாதிரியுமாக்கும் இருக்கு. 22வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் சுரா சர்வாணி காரியாணி சாவகாமம் விதாஸ்யதி. தேவர்களே உங்களுக்கு வேண்டதெல்லாம் அந்த தேவி செஞ்சு தந்துப்பள் அப்படின்னு ப்ரஹஸ்பதி சொன்னார். 22வது ஸ்லோகத்துல 2வது லைன் வியாசர் சொல்றார். அதனால வியாச உவாச்சா இதி தஸ்ய வஜ ஸ்ருத்வா தேவாஸ்தே பிரயயுர்கிரிம். இப்படி தேவகுரு சொன்னதை கேட்டுட்டு ப்ரஹஸ்பதி சொன்னதை கேட்டுட்டு தேவர்கள் எல்லாம் ஹிமாலயத்துக்கு போனா பார்வதி தேவியை பஜிக்கிறதுக்கு, சண்டிகா தேவியை பஜிக்கிறதுக்கு. 23வது ஸ்லோகம். வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு கதைய கண்டினியூ பண்றார். ஹிமாலயம் மகாராஜா தேவி தியான பராயணா மாயா பீஜம் ஹிருதா நித்யம் ஜபந்த சர்வ ஏவஹி. ஜனமேஜய ராஜாவே, ஹிமாலயத்துல போயிட்டு அவளெல்லாம் தேவிய தியானிச்சு மாயா பீஜ மந்திரத்தை மனசுல டெய்லி ஜபிச்சா. 24வது ஸ்லோகம்.
நம சக்ருர் மகாமாயாம் பக்தானாம் அபயப்ரதாம் துஷ்டுவு ஸ்தோத்ர மந்திரைச்ச பக்தியா பரமயாயுதா. பக்தர்களுக்கு அபயஹஸ்தம் கொடுக்கிற அந்த மாயாதேவிய மகாமாயைய நமஸ்காரம் பண்ணினா, ஸ்தோத்திரங்களும் மந்திரங்களும் சொல்லிட்டு பரம பக்தியோடு கூடிட்டு தேவிய ஸ்துதிச்சா. 25வது ஸ்லோகம். நமோ தேவி விஸ்வேஸ்வரி பிராணநாதே சதானந்த ரூபே சுரானந்ததேதே நமோ தானவாந்த பிரதே மானவானாமனேகார்த்ததே பக்தி கம்ய ஸ்வரூபே. இந்த பிரபஞ்சத்துக்கே அம்மாவாய் இருக்கிறவளே, பிராணனுகளோடெல்லாம் நாதையாய் இருக்கிறவளே, சத்குணம் இருக்கிறவளே, தேவர்களோடு ஆனந்தத்தை ஜாஸ்தி பண்றவளே, தேவி உனக்கு நமஸ்காரம். அசுரர்களை இல்லாம பண்ணற தேவிக்கு நமஸ்காரம். அர்த்தார்த்தம், காமார்த்தம், தர்மார்த்தம், அது மட்டுமில்லை மோட்சார்த்தத்தை கூடியும் கொடுக்கிற தேவிக்கு எங்களோடு நமஸ்காரம். அதாக்கும் இங்க சர்வார்த்த பிரதே, எல்லா அர்த்தங்களையும் கொடுக்கிறவள், எல்லா புருஷார்த்தங்களையும் கொடுக்கிற தேவிக்கு நமஸ்காரம். பக்தி கம்ய ஸ்வரூபையா இருக்கிறவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு தேவர்கள் எல்லாம் தேவிய ஸ்துதிச்சா.